எல்லாருக்கும் உங்க ப்ராடக்ட்டை விற்க பார்க்கறது தான் உங்க பிசினஸ் டிஸ்ட்ராய் பண்ணுது. தருண் ஒரு பையன் ஒரு கிளாத்திங் பிராண்ட் லான்ச் பண்றான். ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், லக்ஸரி பேக்கிங், ப்ரொஃபஷனலான போட்டோ ஷூட்ஸ், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், எக்ஸ்பென்சிவ் லோகோ ரீடிசைன், இது எல்லாமே பண்றான். ஆனா 12 மாசத்துக்கு அப்புறம் சேல்ஸ் ஒழுங்கா வரல. ப்ராடக்ட் மோசமா இருந்தது காரணம் கிடையாது, ஃபவுண்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணாததும் காரணம் கிடையாது. அந்த பிசினஸ் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம், யாருமே ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில தேடவும் இல்லை, சொல்லவும் இல்லை. யாருக்கானது இந்த பிசினஸ்? எக்ஸாக்டா இந்த பிசினஸ் யாருக்காக நீங்க பண்றீங்க? அந்த ஒரு மிஸ்டேக் அந்த பிசினஸை கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா, யாருக்கு விற்கிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாத ப்ராடக்ட் ரேண்டமா மார்க்கெட் பண்ணுவாங்க, பிரைசிங்கை எமோஷனலா பண்ணுவாங்க, அன்னெசரியா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவாங்க, எல்லாருக்கும் விற்க பார்ப்பாங்க. அண்ட் யாரோடையும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. எந்த ஒரு கன்சியூமரோடையும் அப்படி ஒரு ப்ராடக்ட் கனெக்டே ஆகாது. அண்ட் நிறைய இனிஷியல் ஃபவுண்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து அட்டென்ஷனையும் கஸ்டமர் அலைன்மெண்ட்டையும் ஒன்றுன்னு நினைப்பாங்க. சோஷியல் மீடியா லைக் இன்க்ரீஸ் ஆகுறது, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது உங்க ப்ராடக்டோட வளர்ச்சி கிடையாது. ஆக்சுவலா பே பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கூடுதா, அதுதான் தெரியணும் உங்களுக்கு. அண்ட் நீங்க இந்த கிளாரிட்டி இல்லாத போது மார்க்கெட்டிங் காஸ்ட் கூடும், ஆப்ரேஷன்ஸ் குழப்பமா இருக்கும், இன்வென்ட்ரி அன்ஸ்டேபிளா இருக்கும், அண்ட் பிசினஸ்க்கு ஒரு டைரக்ஷனே இல்லாம இருக்கும். நான் அட்வொகேட் ரிச், பிசினஸ் லீகல் அட்வைசர். முதலாவது, டார்கெட் மார்க்கெட் கிளாரிட்டி. உங்களுக்கு டார்கெட் மார்க்கெட் கிளாரிட்டி உங்க பிசினஸ்க்கு வேணும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிசினஸ் எக்ஸாக்டா யாருக்காக இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் குட்டா சூப்பரா வச்சிருந்தா எல்லாரும் பை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கமர்ஷியலா மார்க்கெட்ஸ் அப்படி என்னைக்குமே ஒர்க் ஆனது கிடையாது. டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், வேற வேற கஸ்டமர்ஸ்க்கு வேற வேற விருப்பம் இருக்கும், பட்ஜெட் வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய விருப்பங்கள் வித்தியாசமா இருக்கும், எதிர்பார்ப்புகள் வித்தியாசமா இருக்கும், அவங்க எமோஷனலா எதுக்கு விரும்புவாங்க அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். இப்போ 300 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்குற கஸ்டமருடைய மைண்ட் செட் வேற, 3000 ரூபாய்க்கு பிரீமியம் கிளாத்திங் வாங்கக்கூடிய கஸ்டமருடைய மைண்ட் செட் வேற. ஒருத்தருக்கு அஃபோர்டபுளா இருக்கணும், வாங்க முடியணும், அவ்வளவுதான். ஆனா இன்னொருத்தருக்கு அது எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும், அது என்டர்டைன்மெண்டா இருக்கணும், அது பிரீமியமா இருக்கணும், கம்ஃபர்ட்டா இருக்கணும், அப்படி யோசிப்பாரு. ஒருத்தருக்கு கன்வீனியன்ஸ் வேணும், ஒருத்தருக்கு ஸ்டேட்டஸ் வேணும். ஸோ ஃபவுண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், யார் என்னோட டார்கெட் மார்க்கெட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு நீட்ஸ் என்ன, அவங்க எதை பார்த்து வாங்குவாங்க, கம்ஃபர்ட்டா, பிரைசிங்கா, அஃபோர்டபிலிட்டியா, பிராண்டிங்கா, எக்ஸ்க்ளூசிவிட்டிவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதை கண்டுபிடிக்கலன்னா மார்க்கெட்டிங் வீக்கா இருக்கும், நீங்க பிரைசிங்கும் அன்ஸ்டேபிளா தான் இருக்கும், பிராண்டோடைய ஐடென்டிட்டி அன்கிளியரா இருக்கும். இந்த கிளாரிட்டி இல்லாததை விட நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். டார்கெட் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதது மாதிரியும் இன்னொரு மிஸ்டேக்கும் ஃபவுண்டர்ஸ் பண்றாங்க, அவங்க மார்க்கெட் சைஸை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கலாம், ஆனா எல்லாரும் உங்க கஸ்டமர் கிடையாது. 3 விஷயம் தெரிஞ்சுக்குங்க. டோட்டல் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, டார்கெட் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, அப்டைனபிள் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. டோட்டல் மார்க்கெட்னா தியரிட்டிக்கலா இந்த பொருளை யாரெல்லாம் யூஸ் பண்றா. இப்ப நம்ம சட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சட்டை போடுறோம், எல்லாரும் ஏதாவது கிளாத் வச்சிருக்கோம், அப்போ எவ்ரிஒன் எல்லாரும் டோட்டல் கிளாத்திங் மார்க்கெட்ல வந்துடும். ஆனா டார்கெட் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். நீங்க டார்கெட் பண்ற மார்க்கெட் யாரு? மேபி அர்பன்ல வேலை பார்க்க, அர்பன் ஏரியா, சிட்டி ஏரியால ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 22ல இருந்து 35 வயசுல இருக்கக்கூடிய மினிமலிஸ்டிக்கா கிளாத்திங் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணா இருக்கலாம். இதுல அப்டைனபிள் மார்க்கெட் இதை விட குட்டியா இருக்கும். அப்டைனபிள்னா உங்களால அக்யூர் பண்ணக்கூடிய மார்க்கெட். ஏன்னா ரியலிஸ்டிக்கா பார்க்கும்போது நீங்க எல்லாரையும் அக்யூர் பண்ண முடியாது. உங்க பட்ஜெட்டு, உங்க காம்படிஷனு, எந்த லொகேஷன்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ரீச் எவ்வளவு இருக்கும், பிராண்டுடைய ட்ரஸ்ட் எவ்வளவு இருக்கு, ஆப்ரேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது எல்லாத்தையும் உங்களை லிமிட் பண்ணும். இனிஷியலா சில ஃபவுண்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இந்தியாவில கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அதனால பிசினஸ் ஹியூஜா வளரும், ஸ்கேல் ஆகும் அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளேயே அவங்க யோசிக்கிறாங்களே தவிர மார்க்கெட் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கமர்ஷியலி ரியலிஸ்டிக்கலி பார்த்தீங்கன்னா ரீச்சபிள் கஸ்டமர்ஸ் இனிஷியலா ரொம்ப ஸ்மாலாக தான் இருப்பாங்க. அண்ட் பிஸ்னஸஸ் இந்த இமேஜினேஷனை வச்சு எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இமேஜினரி மார்க்கெட் சைஸ் வச்சு ஸ்பெண்ட் பண்ணும்போது, இந்த அப்டைனபிள் மார்க்கெட் ரியாலிட்டியை கணக்கில் எடுக்காமல் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய லாஸாக போய் முடியும். ஏன்னா அவங்க பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, நிறையா ஃபவுண்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, பீப்புள் வந்து ப்ராடக்ட்ஸ் லாஜிக்கலாக வாங்குவாங்கன்னு. ஆனால் கஸ்டமர் டிசிஷன் வந்து எமோஷ்னலாகவும் இருக்கும். அதனால தான் உங்கள் டார்கெட் மார்க்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருடைய பர்சனாலிட்டி என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு எஃபோர்ட் போடலாம்.
அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டையும் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இப்போ ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் அது அஃபோர்டபுளாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குன்னு வாங்குறாரு. இன்னொருத்தர் பிராண்ட் இமேஜ், அந்த இமேஜுக்காக தான் வாங்குறாரு. இன்னொருத்தர் கம்ஃபர்ட்டுக்காக வாங்குறாரு. இன்னொருத்தர் ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறாரு. இப்போ உங்களுடைய டார்கெட் மார்க்கெட் பிராண்டிங்காக வாங்குறாங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். இதே இது அஃபோர்டபிலிட்டிக்காக வாங்குற ஒரு கன்சியூமருக்கு நீங்கள் பிராண்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது லாஸால போய் முடியும். ஸோ அதனால தான் ஃபவுண்டர்ஸ் வந்து இந்த கஸ்டமர் சைக்காலஜியை கண்டுபிடிக்கணும். இதுவே ஒரு பெரிய அசட். நீங்கள் ஃபினான்ஷியல் இதெல்லாம் அசட்னு நினைக்கிற மாதிரி ஒரு கஸ்டமர் என்ன நினைக்கிறான், கஸ்டமரோட மைண்டுக்குள்ள என்ன ஓடுங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது ஒரு பெரிய அசட். ஒரு லாங் டேர்மா ஒரு பிசினஸ்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கு அந்த அசட் உண்டு. அவருக்கு தெரியும் ஒரு கஸ்டமருக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது. அவர் ரிப்பட்டிட்டிவா பிசினஸ் பண்ணி நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணி அதை கத்துக்கிட்டு இருந்திருப்பார். ஆனா அதை நீங்க கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா இனிஷியலா கத்துக்க ட்ரை பண்ணணும். சில பிசினஸஸ் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஒரே டைம்ல நாங்க எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ப்ரீமியமா இருக்கணும், பட்ஜெட்டா இருக்கணும், லக்ஸரியா இருக்கணும், மாஸ் மார்க்கெட்டா இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும், ஒரே டைம்ல எல்லா ப்ராடக்ட்டையும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது வந்து கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை குறைச்சிடும். உங்க கஸ்டமர்ஸ் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்னா இதுதான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியணும். இப்படி சொல்ல முடியலைன்னா உங்க பொசிஷனிங் வீக்கா இருக்கு. டார்கெட் மார்க்கெட்டை நீங்க பிடிச்சிங்கன்னா தான் நீங்க எந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த டார்கெட் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு டேஞ்சரஸான ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து QB அப்படிங்கிற ஒரு கம்பெனி. QB வந்து மேசிவ் ஃபண்டிங்கோட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஹாலிவுட் லெவல்ல ஒரு ப்ரொடக்ஷனு, செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை கொண்டு வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அந்த ப்ராடக்ட் என்னதுன்னா, பீப்புள் வந்து ஷார்ட் டேர்ம் கண்டென்ட், நம்ம யூடியூப்ல பார்க்குற மாதிரி கண்டென்ட்டை ப்ரீமியமா காசு கொடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் கண்டென்ட். ப்ரீமியம் ஆடியன்ஸ்க்காக பண்ணாங்க. வெளியேந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய செலிபிரிட்டிஸ், நிறைய பிராண்டிங் அப்படின்னு நிறைய பண்ணும்போது ஓகே இது வந்து பெரிய பிசினஸா வரும், இதை இன்வெஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க. மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸுமே ரொம்ப மேசிவா பண்ணாங்க. ஏன்னா இது இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, டார்கெட் மார்க்கெட் வந்து ஒரு லக்ஸரி ஆடியன்ஸ், இவங்க நமக்கு பே பண்ணி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பார்ப்பாங்க, சின்ன சின்ன கண்டென்ட் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா கஸ்டமரோட பிஹேவியர் என்ன, ஆனா ஆக்சுவல் மார்க்கெட் பிஹேவியர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா பீப்புள் வந்து ஏற்கனவே யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ஃப்ரீ ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு பழகிட்டாங்க. அண்ட் QB என்ன பண்ணுச்சு, ஒரு ப்ரீமியம் பெய்டு பிளாட்ஃபார்மை உருவாக்க பார்த்துச்சு. அவங்க எக்ஸ்பென்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கஸ்டமரை வேலிடேட் பண்ணவே இல்லை. இதுல இந்த ஓவர் பில்டிங் அப்படிங்கிற கான்செப்டும் வருது. இதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், இதுல லிங்க்ல கொடுத்துருக்கோம். ஸோ பிஸ்னஸ் என்ன பண்ணுச்சு, கண்டென்ட் ப்ரொடக்ஷன்ல, டெக்னாலஜில, மார்க்கெட்டிங்ல, எக்ஸ்பான்ஷன்ல எல்லாத்துலயும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் மேஜரான விஷயம் என்ன, கன்சூமர் அதை வாங்குவானா, அந்த மார்க்கெட் வேலிடேஷன் அவங்க பண்ணல. அண்ட் கொஞ்சம் மாசங்கள்லயே அந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் ஃபவுண்டருக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாததோ இல்லை பிளாட்ஃபார்முக்கு குவாலிட்டி இல்லாததோ எதுவுமே கிடையாது. இந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் கஸ்டமர் எப்படி, இந்த கஸ்டமர் என்னதான் எதிர்பார்ப்பான் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதனால தான் டார்கெட் மார்க்கெட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். யார் உங்க மார்க்கெட்னு தெரிஞ்சாதான், அவனுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க உங்களை எப்படி பொசிஷன் பண்ணிக்கலாம் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இந்த பிசினஸ் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் அவங்க கஸ்டமரை புரிஞ்சிக்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, என் கிளைண்ட் ஒருத்தங்க இந்த ஏரியால வெஜ் ரெஸ்டாரண்டே இல்லை, நான் இங்க ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க வெஜ் ரெஸ்டாரண்ட் இல்லை, ப்ரீமியமா நம்ம ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த ஏரியாவில் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கா? நிறைய இருக்குது, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஏன் இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பீப்புள் இங்க பெருசா வெஜ் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்க பெரிய கடை பெரிய ஸ்கேல்ல வச்சா யாரு டிமாண்ட் அப்படின்னு கேட்டேன். நீங்க குவாலிட்டியா ஒரு பொருளை கொடுக்கறதுனால மட்டும் அந்த பொருள் குவாலிட்டியா எவ்வளோ ப்ரீமியமா இருந்தாலும் பீப்புள் அவங்களுடைய ஃபுட் ப்ரெஃபரன்சஸை மாத்திக்க மாட்டாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நீங்க இன்னொரு விஷயம், ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி மீன் பிரசன்ஸ் ஆஃப் டிமாண்ட். உங்களுக்கு காம்படிஷன் இல்லாதனால டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. காம்படிஷன் இல்லாதனால அங்கே டிமாண்டே இல்லைங்கிறது கூட காரணமா இருக்கும். ராங் டார்கெட் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டிங்கை மட்டும் வீக் பண்ணாது, அது வந்து அக்ரிமெண்ட்ஸையும் வீக்கெண்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனும் வேற. ஒரு ப்ரீமியமான கார்பரேட் கிளைண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க, கான்ட்ராக்ட் தெளிவா இருக்கணும், கிளியர் டெலிவரபிள்ஸ், எப்போ தருவா எப்படி தருவாங்கிறது டெலிவரபிள்ஸ் இருக்கணும், டைம் லைன்ஸ் இருக்கணும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸஸ் இருக்கணும்,
சர்வீஸ் கமிட்மெண்ட் கரெக்டா இருக்கணும், பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்டா நீங்க கொடுக்கணும், அண்ட் டிஸ்பியூட் ஹேண்ட்லிங்கை வந்து நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிரீமியம் கிளைண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதே இது லோ காஸ்ட் மாஸ் மார்க்கெட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? சிம்பிளா பாலிசி வச்சுக்கோங்க, எனக்கு தேவையானது பொருள் அதை கொடுங்க, ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் வச்சு ஒரு பேசிக் சப்போர்ட் சிஸ்டம், மினிமல் கஸ்டமைசேஷன் இருந்தா போதும். ஆனா இப்ப என்ன ஆகும், சில பிசினஸஸ் 2 ஆடியன்ஸையும் ட்ரை பண்ண பார்க்கும், 2 ஆடியன்ஸுக்கோட நீட்ஸையும் பூர்த்தி பண்ண பார்க்கும் வித்தவுட் சேஞ்சிங் தேர் அக்ரிமெண்ட்ஸ். இவங்க அக்ரிமெண்ட்ஸையும் ஆப்ரேஷனல் ஸ்ட்ரக்சரையும் மாத்தாம 2 ஆடியன்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ண பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா சில பிசினஸ் அவங்கள பிரீமியம்னு சொல்லிப்பாங்க, எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிப்பாங்க, ஹை எண்ட்னு சொல்லிப்பாங்க. ஆனா அவங்களுடைய லீகல் அக்ரிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? கொட்டேஷன் வீக்கா இருக்கும், டெலிவரபிள்ஸ் அன்கிளியரா இருக்கும், ரீஃபண்ட் பாலிசி அன்கிளியரா இருக்கும், வாட்ஸ்அப் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் இன்ஃபார்மலா பண்ணுவாங்க, அண்ட் அக்ரிமெண்ட்ஸும் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அப்படி பார்க்கும்போது பிரீமியம் ஆடியன்ஸ் அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ஸ் பிரீமியம் ஆடியன்ஸுக்கானது கிடையாது. கமர்ஷியலா அது டேஞ்சரஸா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பிரீமியம் ஆடியன்ஸ் ஹையர் அக்கௌண்டபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதே இது இந்த பிரீமியம் ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் நீங்க மாஸ் மார்க்கெட் ஆடியன்ஸ்க்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டிஸை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கஸ்டமருக்கு மேல நம்ம மேல நம்பிக்கை இருந்தாங்கன்னா அக்ரிமெண்ட் தேவையில்லை அப்படின்னு. லீகலா கிளாரிட்டி தான் 2 பார்ட்டிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட் எப்பவுமே தேவை. என்னென்ன டெலிவரிபிள்ஸ் இருக்கு, எது நாட் இன்க்ளூடட், பேமெண்ட் ஆப்ளிகேஷன் என்ன, டெலிவரி டைம்லைன் என்ன, எப்போ லயபிலிட்டி ஸ்டார்ட் ஆகும், இந்த பொருளை இங்க கொண்டு வர வரைக்கும் நான் பொறுப்பு, இதை தாண்ட போற யாரு பொறுப்பு, ரீஃபண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, டெர்மினேஷன் எப்படி இருக்கும், டிஸ்பியூட் ரெசல்யூஷன் எப்படி இருக்கும், இந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியும், எப்போ ஆரம்பிக்கும், எல்லாத்தையும் போட்டு வைக்கிறது தான் 2 பேருக்கும் சேஃபானது. ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவா சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் 2 பேருக்குமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லுவோம், அண்ட் லேட்டர் நம்மளே மறந்துருக்கலாம், இல்லை பார்ட்டி மறந்துருக்கலாம். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது நல்லது. அண்ட் கஸ்டமர் செக்மெண்ட் நீங்க இனிஷியலாவே ஃபிக்ஸ் பண்ணணும். அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பிரச்சனையா வரும். ஏன்னா முதல்ல வந்து ஒரு கஸ்டமர், ஒரு பிசினஸ் வந்து மாஸ் மார்க்கெட் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணிட்டு, 2வது பிரீமியம் கிளைண்ட்ஸ் அக்ரிமெண்ட்டை மாத்தாம ஸ்ட்ரக்சரை மாத்தாம டார்கெட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரீமியம் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும், ஆனா அவங்களுடைய லீகல் ஸ்ட்ரக்சர் வீக்காவே இருக்கும். அது உங்களை கமர்ஷியலா பிரச்சனைகள்ல கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலதான் டார்கெட் மார்க்கெட் கிளாரிட்டி, நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க யாருக்கானதுங்கிற பிராண்டிங் டிசிஷன் மட்டும் கிடையாது. அந்த கிளாரிட்டி தான் உங்களை அக்ரிமெண்ட்ஸ் எப்படி டிராஃப்ட் பண்ணணும், ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் எப்படி செட் பண்ணணும், ஒவ்வொரு ரிஸ்கையும் ஒரு அக்ரிமெண்ட்ல எப்படி அலோகேட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணணும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத லீகலா கூட இந்த டார்கெட் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா இந்த பிசினஸ்ல எல்லா டார்கெட் மார்க்கெட்டும் ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணுது. இந்த ஒரு பிசினஸையும் ஆரம்பிச்ச உடனே இந்த பிசினஸ் யாருக்காக நீங்க பண்றீங்க, அந்த டார்கெட் ஆடியன்ஸோடைய என்ன ஸ்பெசிபிக் ப்ராப்ளமை நீங்க சால்வ் பண்றீங்க, இந்த கஸ்டமர் உங்களை ஏன் சூஸ் பண்ணணும், இந்த காம்படிட்டர்ஸ் வேற யாரையும் இல்லாம நீங்க அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன வச்சிருக்கீங்க, உங்க டார்கெட் மார்க்கெட்டால ஆக்சுவலா இந்த பொருளை வாங்க முடியுமா, அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குமா, உங்களுடைய ஆடியன்ஸ்ட நீங்க உண்மையான கஸ்டமர் பிஹேவியரை வச்சு உங்க ப்ராடக்ட் பில்ட் பண்றீங்களா, இல்ல உங்க ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் மாறுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாற்றம் பொதுவா நடக்காது, ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இது எல்லாத்தையும் கேள்விக்கும் பதில தேடிட்டு ஒரு பிசினஸ் பண்றது உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஏன்னா ஒரு பிசினஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண நினைக்கிற பிசினஸ் யாரு கூடயும் டீப்பா கனெக்ட் ஆகாம போகும், அவங்களுக்கு பிராண்ட் வேல்யூ பில்ட் ஆகாது, பெரிய கன்சிஸ்டன்ட் சேல்ஸும் கஷ்டம். ஸோ கிளாரிட்டி அட்ராக்ட்ஸ் த ரைட் கஸ்டமர்ஸ். உங்களுக்கான கிளாரிட்டி வேணும். கன்ஃபியூஷன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறது இனிஷியலா வேணா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலாம், எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு போறது. ஆனா கன்சிஸ்டண்டா நிலைச்சு நிக்கிற பிசினஸ ஒரு கிளாரிட்டியான ஐடியாவும் கிளாரிட்டியான டார்கெட் மார்க்கெட்டும் மட்டும்தான் கொடுக்கும். இந்த மாதிரி பிசினஸ் பத்தி வேற டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க பிசினஸ் லீகல் சீரீஸை பாருங்க. இது வரைக்கும் அட்வொகேட் ரிச்சஸ் பிசினஸ் லீகல் அட்வைசர் சைனிங் ஆஃப்.